பெரிய கும்ஃபு மாஸ்டர் நினைப்ப மனசுல அப்படி உதைச்சு கார் நிறுத்துற. அதானே பெரிய இவன் நினப்பு போல இவனுக்கெல்லாம். ஏய், எதுக்குடா அந்த பொண்ணை கடத்திட்டு போறீங்க? நாங்க எதுக்கோ கடத்திட்டு போறோம், உனக்கு என்னடா? டேய் எவன்டா அவன், சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாங்கடா. பாஸ், தோ இப்ப முடிஞ்சிடும். டேய், என் பாஸ் கோவப்படுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. இல்லன்னு வச்சுக்கோ, நீ தான் நல்லா வாங்கி கட்டிக்குவ. ஆமா, உன் நல்லதுக்காக தான் சொல்றோம், கேட்டுக்கோ. ஏய், எவன்டா உன் பாஸ்? இங்க வர சொல்றான். அனினா, டேய் தோபர்றா மச்சான், அழுகுறான் இவன். டேய் உன் பாஸ் வர சொல்லுன்னு சொன்னேன். டேய் எவன்டா அது? தெரியல பாஸ், எவனோ ஒருத்தன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். டேய் யாரா நீ? அங்க கடத்தி வச்சிருக்கீங்கல்ல, அந்த பெண்ணுக்கு ஹஸ்பண்ட் நானு. பாஸ், அந்த பெண்ணோட வீட்டுக்காரு. என்ன, இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா பாஸ். டேய் அப்பனா அந்த பொண்ணை காப்பாத்த வந்திருக்கியா நீ? பின்ன அவ புருஷன் எதுக்கு வருவான்? தோப்பாடுறா, காப்பாத்த வந்திருக்க ஆள்ல. ஏய், ஒழுங்கா அவங்கள விட்டுரு. இது அவங்களா? இங்க பாடுறா மச்சான், பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து அவங்க இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குதாய். அதானே. டேய், ஒழுங்கா அவங்கள அனுப்பிடுங்க. தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணுவன் எனக்கே தெரியாது. ஓ அப்படி என்னடா பண்ணிடுவ? அவங்கள மட்டும் இப்ப நீ விடலன்னு வச்சுக்கோ. அதான் கேக்குறேன், என்ன பண்ணிடுவேன்னு. அவங்கள விட சொல்லிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு. விடுறதா? அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு கடத்தி எப்படி விட தோணும்? எங்களுக்கு எவ்வளோ வேலையெல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்ற. கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தாதான் எங்களுக்கு லாபம், கல்யாணம் ஆன பொண்ணு வேறையா, எங்களுக்கு வெறும் நஷ்டம்தான். இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் லாபம் பார்க்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீ ஹீரோயிசம் காமிக்க வந்திருக்க. ஏய், தேவையில்லாததான் பேசாத. தேவையில்லாதது பேசாத, தேவையில்லாதது பேசாதன்னு போல அந்த பக்கம். டேய், ஒழுங்கா அந்த பெண்ணை மட்டும் விடல. இவன் ஒருத்தன் விடல விட்டுடலன்னு எடுக்கிறான். அப்படி நீ என்னத்தை தான் புடுங்கிடுறன்ட்டு காமிய. இதுக்கு மேல நடக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்ல. விடுன்னு சொன்னா விட மாட்டீங்க. ஏய் ஏய் ஏய், நார்மலா கொஞ்சம் வச்ச. என்ன உனக்கு வேணுமா? ஏய் ஏய், எங்க மேலேயாவா கொஞ்சம் வைக்கிற நீ? இப்ப இருக்கடா உனக்கு. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்கடா. இதோ வந்துடுறோம் பாஸ், சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்க, அடுத்த கேஸுக்கு சமயாச்சு. இதோ வந்துடுறோம் பாஸ். அடுத்த கேஸா? ஏய், இதையும் நீங்க வேலையா வச்சுட்டு திரியுறீங்களா? அதெல்லாம் எங்க விருப்பம். நீ எங்க 2 பேர் மேல கைய வச்சதுக்கு செத்துட்டடா. ஏய், மேல இருந்து கையெடு. கைய எடுக்கணுமா? என்ன கொது விரட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன கொது விரட்டிக்கிட்டு இருக்கோமா? டேய் மாப்பிள, அவனை போட்டு தாக்குடா. அதானே, பாவம் சின்ன பிள்ளைன்னு நினைச்சா ஓராள போய்கிட்டு இருக்கிறான். ஏய், யாரு சின்ன பிள்ளை? ஏய் ஏய், இவன் என்னடா இவன் இப்படி அடிக்குதான்? ஏய், அடுத்து உனக்கு தான். ஏய் என்னடா பண்றீங்க? அடுத்த கேஸுக்கு சமயம் ஆச்சு. என்னமோ அவன்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? இவனுக்கு நாங்க விளையாடுற மாதிரியா தெரியுது. இருடா, என் கதையும் முடிச்சுட்டு வாங்கிட்டு தான் வருவான். பாஸா இவன், பாஸ். ஏய், அடிடா அடி, நீ மாத்திரம் தான் என்ன அடிக்காம இருக்க, அடி. ஆஹா, நான் பறக்குறேன். அப்பா, இப்பவாச்சும் என் ஒய்ஃபை விட போறீங்களா இல்லையா? டேய் அடி வாங்கி கிடக்குறானுங்க பாரு. சீ, அவன் போய் இருக்க அவனுக்கு. டேய், உன்னைத்தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நீ தான் பாஸா? பேச்செல்லாம் கிடையாது, ஒரே அடிதான். அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். அடி வாங்க போறேன்னு தெரிஞ்சு அப்படியே நின்னுகிட்டே இருந்திருக்குது பைத்தியம் பாஸ். அனினா, அனினா, பாஸ்,
வாங்க ஓடிடலாம். எலும்ப முடியலடா. அனினா ரியான், அழாதீங்க அனினா. அனினா அழாதீங்க. நீ மாத்திரம் வரலன்னா என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன ஆச்சு அனினா? திடீர்னு இப்படியெல்லாம் நடந்திருக்கு. எப்படி நீங்க போனீங்க? யாரோ என் ஃப்ரெண்டு மயங்கிட்டான், கொஞ்சம் குடிக்க வெல்லம் வேணும்னு கேட்டாங்க, கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்களேன்னு போனேன். லாஸ்ட்ல பார்த்தா என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. யாராச்சும் வெள்ளம் கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கலாம், தப்பில்ல. ஆனா நீங்க எதுக்கு போனீங்க அனினா? அதான் நான் பண்ண தப்பு. சரி அனினா, விடுங்க, போட்டு விடுங்க. அடிச்சாங்களா அவங்க? சி, அனினாவை அடிச்சானுங்களா அவனுங்க? தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 கொடுத்துருப்பேனே. பாவம் அனினா. பாவம் அனினா. அழாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை அனினா, நீங்க கிடைச்சிட்டீங்க. உங்களுக்கு மாத்திரம் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நானே என்ன கொண்டு இருப்பேன். நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. இது வரைக்கும் உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்ன மன்னிச்சுக்கோங்க அனினா. நான் இருக்கேன்ல, இனி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ரூம் போலாமா? ரொம்ப தேங்க்ஸ் ரியான். என்ன அனினா? கூட்டிட்டு போ. எனக்காக வரம் போல பிறந்தாயடி, தவமேதும் புரியாமல் கிடைத்தாயடி. அனினா, எலிங்க அனினா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃபீல் ஆகும். அழாதீங்க. நம்ம வீட்டுக்கு போக. இல்ல அனினா, இந்த கஷ்டத்தோட நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக விரும்பல. ஏன்? எனக்கு வேண்டான்னு தோணுது. இன்னும் 2 நாள் மாத்திரம் நம்ம இங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் நார்மல் ஆயிடுவீங்கன்னு நான் நம்புறேன். ம், அழாதீங்க, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். ம். நீ ஏன் அதுக்குள்ள போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி சொல்லியிருக்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நீங்க கிடைப்பீங்கன்னு தோணுச்சு அனினா. இந்த இடத்த பத்தி எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா, அதான். ம், நான் கிடைச்சிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னல. ம். எலிங்க அனினா, உங்க ட்ரெஸ் எல்லாம் நான் ரெஸ்ட் ரூம்ல வைக்கிறேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, போங்க. சொன்னா கேட்கணும், போங்க. ம், என் பக்கத்துல வந்து கேட. ம், போதுமா? ம், இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை கரங்க கூட்டிட்டு போறேன். ம். ரியான், ம். என்னை கடத்திட்டு போனப்போ நீ நல்லா படக்கெல்லாம் கொளுத்தி ஜாலியா இருந்தியாமே. இது நானு. ஆமா, இதை யார் சொன்னது உங்ககிட்ட? எனக்கு தெரியும். ம், தெரியும் உங்களுக்கு நல்லாவே. ம், எப்படி கண்டுபிடிச்ச? நான் பார்க்ல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு வண்டி கிராஸ் ஆச்சுல்ல, அப்போதான் அந்த கிராஸ் ஆன சவுண்ட் கேட்டப்போ நான் பார்த்தேன். ஓ, அவங்க ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தாங்களா? ஆமா, நான் விருந்துக்குள்ள போயிருக்கேன். அவங்க விதவிதமா எனக்கு சாப்பிட எடுத்துட்டு வந்து கொடுக்க. சிரிக்காத நீ. ஏன்? பின்ன எவ்வளோ பசியில இருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் சாப்பிட எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சிச்சோ, ஆமா, அவனுங்கிட்ட சாப்பிட கேட்டு கேட்டு இருந்தேனா அடிச்சு அடிச்சு இருந்தானுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அதையும் அவங்க கூட போகும்போது ஒன்றும் பயமாலாம் இல்லடா. ஒருத்தன் நல்ல பயன்வான் மாதிரி இருந்தான் பாத்தியா? நீ கூட அடிச்சியே. ஆமா. ம், அவன் எப்படி அடிச்சான் தெரியுமா? கையை 2த்தையும் முறுக்கி வச்சு ஒரு அடி கொடுத்தான் என் கையில. அப்படி அடி கொடுத்தாங்களா? ம்,
பயங்கர வேதனை. அதுக்கு பிறகுதான் நான் அழுவவே ஸ்டார்ட் பண்ணேன். எதனால அப்படி அடிச்சாங்க? பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட ஏதாச்சும் வாங்கி தாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அடிச்சாங்க. உங்களை அவங்க எதுக்காக கடத்திட்டு போனாங்கன்னு தெரியுமா? ம் விற்கிறதுக்கு. ம், விற்க போறவங்க கிட்ட சாப்பிட ஏதாச்சும் வாங்கி தாங்கன்னு கேட்டா வாங்கி தருவாங்களா? ஐயோ, அப்போ நான் வேணிச்சு தர மாட்டாங்களா? வேணிச்சு தருவாங்கன்னு நினச்சி தான் நான் கேட்டேன். எந்த சிரிச்சியா நீ? இல்ல இல்ல. ம் சரி, வேற என்ன கேட்டீங்க? அவனுங்க கிட்டயா? ம், வேற என்ன கேட்டேன்? கொஞ்ச நேரம் கறங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு விட்டுடுவீங்கல்லன்னு சொல்லி கேட்டேன். ஏன்? இல்ல, கடத்திட்டு போறவங்க கிட்ட என்னென்னலாம் கேட்க கூடாதோ அதெல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, அதான் அதை நினைச்சு சிரிப்பு வந்துட்டு. போடா, அவ்வளோ நேரம் பசி அடக்கி அடக்கி இருந்து எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா? ம், இப்போதான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்கு. வேற ஏதாச்சும் வேணுமா? ஆர்டர் பண்ணட்டா? ம் வயிறு ஃபுல்லாக இருக்கு, போதும் போதும். ம், ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, ஆர்டர் பண்றேன். ம் சரி, கடந்து உறங்குங்க. ம் இங்கே வாயேன். எங்க? இன்னும் பக்கத்தில். இன்னும் பக்கத்துலயா? ம் இல்ல, வேண்டாம் நீனா. சரி, வரேன். நீனா. ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம். ம், ரியான், உனக்கு என்ன பிடிக்குமா? ஆ, பிடிக்குமான்னு கேட்டேன். அது, ம், எவ்வளோ பிடிக்கும்? அது, சொல்லுடா. ம், நீனா, உங்களுக்கு ஒர்க்கும் வரலையா? ஏன்? நான் ஒன்றும் கேட்கல, போதுமா? ம், உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. உசுர பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல. ம், ஏன்டா டேய், உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் பாட்டு பாட மாட்டேன்னு சொல்லலை. ஏன் ரியான், எனக்காக ஏன் நீ சாப்பாடு கொண்டு வரல? எது? உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரலன்ட்டு என்கிட்ட கேக்குறீங்களா? ஆமாண்டா, என்னை பார்த்தல, குடுக்குடுன்னு ஓடி போய் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல சாப்பிட. உங்களால பசி தாங்கவே முடிய மாட்டேக்கு. ஆமாண்டா, பாசி சின்ன வயசுலேருந்தே தாங்கிக்கிட மாட்டேன். ம், தெரியுது தெரியுது. ஏன் ரியான், ம், சொல்லுங்க. நீங்க நான் கெட்டி பிடிச்சி என்ன வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம், அது, நீ எதுவும் பேசாத. ம், ஆனா உறக்கம் வரலையா? இல்லை, நேற்று ராத்திரி கறங்கிக்கிட்டே இருந்தேன் நான் காரில், அதனால உறக்கம் வருது தான். எது? கறங்கிக்கிட்டே இருந்தீங்களா? அது என்ன டூருக்கா போனீங்க? குறைச்ச அப்படிதான் இருக்கு. என்ன, இது ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. ஹம் கொஞ்ச நேரம் உறங்குனா சரியாகும். கண்டத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ம் உன் நெஞ்சு மேலே கிடக்கிறதுனால நான் நல்லா உறங்கிடுவேன். ம், 7 கடல் தாண்டித்தான் 7 மலை தாண்டித்தான் என் கருத்து மச்சான் கிட்ட ஓடி வரும் மனசு.